வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நியமன தேர்வு அறிவிச்சிருக்காங்க. 1205 காலி பணியிடங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தற்சமயம் நடக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் பிஜிடிஆர்பிக்கு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல்வித்துறை சார்பாக வெளியிட்ட இன்னொரு மகிழ்ச்சி செய்தி என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2% அமைச்சு பணியிடங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அரசு காலி பணியிடங்கள் அனைத்தையும் உடனடியாக நிரப்புக. டிட்டோஜாக்குரிய வம்சத்தை அந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க. ஸோ பிஜிடிஆர்பி அடுத்த 54 நாள் 53 நாளில் படித்தா அவங்களால தேர்வில் வெற்றி பெற முடியும். என்னன்றதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிட்டோஜாக் நிர்வாகிகளுடன் 18/8/2025 அன்று நடந்த பேச்சுவார்த்தை குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். 10 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கோரிக்கைகளை உடனடியாக மாண்பு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றிட நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உறுதி அளிச்சிருக்காரு. ஸோ மாண்புமிகு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொடக்க கல்வி இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் நிர்வாகிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் 10 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கோரிக்கைகளை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் என்று நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் உறுதி கூறியிருக்காருங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான தகவல்கள் எல்லாமே வெளியாகிட்டு இருக்கு. பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை இன்னும் 54 நாட்கள் மட்டும்தான் இருக்குது தேர்வுக்கு. ஸோ அதனால் இந்த 54 நாளில் படித்தா வெறும் 100 மார்க் எடுக்க முடியும். உங்களால் பாஸ் செய்ய முடியுங்க, கவலையே பட வேண்டாம். அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்களை என்கீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிஜிடிஆர்பியுடைய புதிய காலி பணியிடங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஒரு 20,000 ஆசிரியர் பணியிடங்களை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி செய்திகளை விரைவில் வெளியிட போகிறாங்க. பிஜிடிஆர்பியில் வெறும் 150 மார்க்குக்கு 100 மதிப்பெண்கள் எடுத்தாலே உங்களால் பாஸ் செய்துவிட முடியும். ஸோ இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் 75 மதிப்பெண்களை பாஸ் அப்படின்ற அறிவிப்பை விரைவில் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசனைக்கிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே இன்னொரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்றது, இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய 2% அமைச்சு பணியாளர்களுக்கு உண்டான பணி நியமனம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, தொடர் கேசஸாகவே நாளுக்கு நாள் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த அமைச்சு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 2%ல் ஒரு பக்கம் 191 பேர் பார்த்தீங்கன்னா பணி அமர்த்திட்டாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, தற்சமயம் கோர்ட்டில் கேசஸ் போயிட்டு இருக்கிறதுனால அந்த அமைச்சு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு சிலருக்கு. மீதி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு எல்லாமே வழங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய நியமனங்கள் தடையாக இருக்குது. ஸோ இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய நியமனங்களுடைய இறுதியான முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அவங்களுடைய வேகன்சிஸ் உயர்வு இதனால் தடையாக இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட்டையும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரமும் விரைவில் வழங்க இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.